12 ராசிகள்ல 5வது ராசி பூர்வ புண்ணிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி சொல்லும்போது மகம் 1 2 3 4, பூரம் 1 2 3 4, உத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க சிம்ம ராசி நேயர்கள். சிம்ம ராசிக்குண்டான அதிபதி யாரு? சூரிய பகவான். ஸோ சூரிய பகவான் இந்த மாதம் பிறக்கும் போதே தன் ராசிக்கு விரைய ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால அதிகமான பயணங்கள், அதிகமான டென்ஷன்கள், அதே போல் ஒரு நெருப்பு கிரகம் ஒரு நீர் கிரகத்தில் உட்காரும் போது எப்படி கொஞ்சம் பவர் இழந்து போகுமோ, எங்கெல்லாம் உச்சக்கட்ட அதிகாரத்தில் இருந்தீங்களோ நிதானத்தை வாசிச்சிங்கன்னா ஆடி மாதம் 2வது வாரத்துக்கு மேலே உங்களோட அதிகார பவர் சூப்பராகிடும். இல்லை நீங்கள் ஆரம்பத்திலே வந்து வீராப்பா காமிக்கும் போது நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத அவமானங்கள் சந்திச்சிடும். அதே போல் தேவையில்லாத பழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஆகிடும். தவறே செய்யாத இடத்துல தவறு செஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துரும். ஸோ இதிலெல்லாம் சிம்மராசி நேயர்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ராசியிலே செவ்வாய்க்கேது அமர்ந்திருக்கு. அதாவது நிறைய ஹீரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி உரசுனானே தீப்பெட்டி இப்போ சிம்மராசிக்காரங்க சின்னதாக ஒரு துளி போட்டாலே போதும், சண்டையாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், டக்குன்னு கொட்டி தீக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மெடிடேஷன் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஜாதகர் அப்படின்னு சொல்லும்போது தனக்கு தேவையான ஒரு விஷயத்தில் தான் எஃபெக்ட் எடுக்கிறோமா அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தேவையில்லாத விஷயம்னு வந்துச்சுன்னா அதை விட்டுட்டு வந்துடுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். தனம் சொல்லும்போது தனாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வரவுகள், சேமிப்புகள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நான் புதுசாக ஒரு வேலை தொடங்கியிருக்கேன், புதுசாக ஒரு இடத்துல போய் நான் பணம் கேட்டிருக்கேன்ற போது கேட்ட உதவி தொகை அப்படிங்கிறது 60% கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல போய் ஒரு 10,000 ரூபாய் கேட்டிருக்கீங்க அப்படின்னா 4,000 ரூபாய் இல்லை 5,000 ரூபாய் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் பல நிபந்தனைகளில் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை கொடுத்தபடி ஜெயிக்கக்கூடிய மாதமாக இதை ஏற்படுத்தி தரப்போகுது. ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் வந்து எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா கொஞ்ச காலமாக தனிமைப்பட்டபடியே இருந்துட்டு இருந்தீங்க, இப்போ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, அடுத்தது சிம்ம ராசிக்கு அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லிட்டோம். சொத்துக்கள் வெற்றியை அமைச்சு கொடுக்க போகுது. ஸோ சொத்துக்காக நான் நீண்ட நாள் வழக்கில் இருந்தேன், அந்த வழக்கு எனக்கு சாதகமாக முடியுமா, இந்த மாதம் ஹியரிங்காவது எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமானா டெஃபினட்டாக இந்த மாதம் வந்து 85% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி 15% ஜாதக ரீதியாக என்ன செய்யணும் அப்படின்னு எடுத்து பார்க்குறது சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் பேசும்போது கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் நுண்ணிய நரம்புகள் வீக்னஸாக இருக்கட்டும், இது 2 தான் பிரச்சனையை தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து கழுத்துக்கு மேலே ஏறாது, ரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது சார்ந்த விஷயங்கள். பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ரத்த சோகை, ரத்தம் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது, ரத்த சோகை கம்மியாக இருக்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதாவது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது எனக்கு ஏற்கனவே தெரியும்னுவாங்க, அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா அதுவாகவே சரியாயிடும்னுவாங்க. அந்த கேர்லெஸ்னஸ் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக் பாயிண்ட்டு. அதை சரி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது வந்து சிம்மராசியோட உரிமை. அந்த தலைமை பொறுப்பை சரியாக செய்யக்கூடியவங்களும் சிம்மராசி. ஆனால் இப்போது அந்த இடத்த சனி பகவான் பார்க்குறதுனால உழைப்புக்கேற்ற திறமைக்கேற்ற பாராட்டுக்கள் கிடைக்க போகுது. அதாவது ஒர்க் ஹார்டு மணி லெஸ்ஸு இதான் சொல்லணும்னா. ஏன்னா இவ்வளோ இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணி கொடுத்தேன், ஆனால் எனக்கு வர வேண்டிய தொகையை கம்மியாக கொடுத்துட்டாங்க. இதுதான் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட். வேலை கம்மி கிடையாது, வேலை ஃபுல்லாக இருக்க போகுது. ஆனால் ஊதியம் குறைவாக்க போகிறாங்க. அதுக்கு ஆரம்ப கட்டத்திலே அதுக்கான பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், அதுக்கான முயற்சிகளாக இருக்கட்டும், அது சரி பார்த்து சரி நான் இந்த நேரத்தில் வேறு உத்தியோகத்துக்கு மாறலாமான்னா இங்கே ஒரு பிரச்சனைன்ட்டு போயிட்டு அங்கே 2 பிரச்சனை காத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த உத்தியோகத்தை இப்போ மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. சரி, திருமண பேச்சுவார்த்தை. திருமணம் சொல்லும் போதே 7ஆம் பாவத்தில் சர்பம் உட்கார்ந்துருக்கு.
திருமணத்துக்கான பாக்கியங்கள் இருக்கானா குரு பார்வை இருக்குது. பட் ஆனால் சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுயச்சாரத்தில் இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். கலப்பு திருமணத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு லவ் மேரேஜை சக்ஸஸ் ஆக்கி கொடுக்கும். அதுவும் வேறு மதத்தினராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும். ஸோ பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கவனிங்க. லவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா என்ன எப்படி இருக்குது அதை விசாரிச்சுட்டு அதோட நிலையை எடுத்து சொல்கிறது சிறப்பு. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தது இரும்பு சத்து குறைபாடு, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்த தொழில் பேசும்போது 10ஆம் அதிபதி ஆட்சியாக உட்காந்துருக்காரு. தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறு வருமானங்கள் மகிழ்ச்சி இருக்கும். ஒரு மல்லிகை கடையே வச்சுருங்களேன், சின்ன சின்ன வியாபாரங்கள் டக்கு 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 டக்குன்னு முடிச்சு கொடுக்கும். கொஞ்சம் பெரிய வேலைகள் கொடுத்த பணம் வரத்துக்கு கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும். அதே போல் தான் மிகப்பெரிய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் கடனை உருவாக்கி கொடுத்தாலும் அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த மாதமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ லாபஸ்தானத்தில் குரு பகவான் இது பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா, முகூர்த்தம் குடிக்க வந்தாங்கன்னா, வேறு முகூர்த்தம் இல்லை இந்த மாதத்துலேயே குடிச்சு கொடுங்கனாக்கா அந்த லக்னத்துக்கு 11 குரு தான் எல்லா தோஷமும் கிளியர் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதே போல் சிம்மராசி எவ்வளோ போராட்டங்களை சந்திக்கிறாங்களோ ஆடி மாதம் கடைசி வாரத்தில் அந்த போராட்டங்கள் வீரியம் இல்லாமல் ஜெயிச்சு காட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேலும் இந்த மாதம் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய 2 பிரதோஷம் அப்போது சிவாலயத்துக்கு போயிட்டு அந்த அபிஷேகத்தை கண்கூடாக பாருங்கள். முடிஞ்சால் அபிஷேக பொருளில் ஒரு பொருள் தேன் உங்கள் கையால் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை பாருங்கள். சரி, கோவில் போக முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். உங்கள் கையால் அரிசி மாவில் ஏதாவது ஒரு உணவு செஞ்சு, இல்லையா போயிட்டே இருக்கீங்க, இடியாப்பம் விற்கிறாங்க, இட்லி விற்கிறாங்க, ஒரு 2 இட்லி ஒரு இடியாப்பம் வாங்கி யாருக்காவது கொடுக்கறது. அந்த அரிசி மாவு பதார்த்தத்தை மெயினாக உங்கள் கையால் தானம் கொடுக்கும்போது விரயங்கள் நீங்கி வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.